வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சண்டே சமையல். எப்படி ஒரு சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி தேவைக்கு ஏற்ற மாதிரி 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா. சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி தண்ணியே இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சிக்கன் 65க்கு ஊற வச்சிட்டேன். இந்த குழம்புக்கு உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கறி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி ஒரு சிக்கன் குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் குழம்பு மாதிரியே மட்டனுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இந்த உருளைக்கிழங்கு எதுக்கு சேர்க்குறோம்னா நல்லா திக்னஸ் கிடைக்கும். அதனால் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணுங்கள், ரொம்பவே சுவையும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி எவ்வளோ சிக்கன் இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வர்றப்போ வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கிக்கணும். நல்லா நல்லா வதங்கி வர்றப்போ பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி இது கூட சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் நல்லா வதங்கும். அதனால் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வர்றப்போ தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன், பச்சை வாசனை போடுற அளவுக்கு. அதுக்கு முன்னாடி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த மாதிரி. இப்போ இந்த சிக்கன் கழுவி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துட்டு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டு நல்லா உப்பு கறியாகவே நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்ருங்க, ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு. ஏன்னா தக்காளி வெங்காயத்தில் சிக்கன்லாம் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கும். அதனால் அதில் வேகிறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், ருசியும் நல்லா கூடுதலாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, தட்டை எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சத்து இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா நான் குழம்பு மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே அதில் மஞ்சத்தூளும் கலந்துருக்கு. நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன், காஷ்மீர் சில்லி. இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டு தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றி உப்பு செக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சேர்த்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி அந்த தண்ணியை ஊற்றி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பச்சை வாசனை போய் நல்லா வேக விடணும். அது வரையும் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இங்கிட்டு ஓரமாக வேகட்டும்.
இப்போ நம்ம சிக்கன் 65 நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் 65க்கு வந்து நான் லாஸ்ட்டாக தான் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன், பெப்பர் தூள் இது கடைசியாக சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த ஒட்டாமல் எண்ணெயில் ஒட்டாமல் நல்லா வரும். இந்த மாதிரி சேர்த்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ கடாயை எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு இந்த சிக்கன் 65 நல்லா 2 மணி நேரம் ஊறி இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒன்றா இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அருமையான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம். இப்போ குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லியை போட்டு கடைசியாக தூவிட்டு நம்ம பரிமாற வேண்டியதேன். இப்போ ஒரு அருமையான சிக்கன் குழம்பும் சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு விடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது சிக்கனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கூட நீங்கள் குருமா கூட இந்த மாதிரி செய்யலாம், மட்டன் குழம்பு செய்யலாம். எல்லாமே சுவையாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறப்ப. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.